அனைவருக்கும் வணக்கங்க. 7th 3rd term ஹிஸ்ட்ரியில் உள்ள புக் பேக் 1 மார்க் கொஸ்டின் ஆன்சரை பார்க்கலாங்க. இதில் மொத்தம் 3 லெசன் இருக்குங்க. அதில் ஃபர்ஸ்ட் லெசன் அழகு 1 புதிய சமய கருத்துக்களும் இயக்கங்களும். ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கீழ்காண்பவருள் யார் தன்னை தாய் யசோதாவாக பாவித்து கொண்டு கிருஷ்ணனின் மேல் பாடல்களை புனைந்துள்ளார்? ஆன்சர் பெரியாழ்வார். செகண்ட் ஆப்ஷனுங்க, பெரியாழ்வார் தன்னை தாய் யசோதாவாக பாவித்து கொண்டு கிருஷ்ணனின் மேல் பாடல்களை பாடியுள்ளாருங்க. செகண்ட் கொஸ்டின் அத்வைதம் எனும் தத்துவத்தை போதித்தவர் யார்? ஆன்சர் ஆதிசங்கரர். ஃபோர்த் ஆப்ஷனுங்க, ஆதிசங்கரர் அத்வைதம் எனும் தத்துவத்தை போதித்தவருங்க. தேர்ட் கொஸ்டின் பக்தி சிந்தனையை ஒரு மக்கள் இயக்கமாக வட இந்தியாவில் பரவச் செய்தவர் யார்? ஆன்சர் ராமானந்தர். தேர்ட் ஆப்ஷனுங்க, ராமானந்தர் பக்தி சிந்தனையை ஒரு மக்கள் இயக்கமாக வட இந்தியாவில் பரவச் செய்தவருங்க. ஃபோர்த் கொஸ்டின் சிஸ்டி அமைப்பை இந்தியாவில் பிரபலமாக்கியவர் யார்? ஆன்சர் மொய்னுதீன் சிஸ்டி. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்க, மொய்னுதீன் சிஸ்டி சிஸ்டி அமைப்பை இந்தியாவில் பிரபலமாக்கியவருங்க. ஃபிஃப்த் கொஸ்டின் சீக்கியர்கள் தங்களின் முதல் குரு என யாரை கருதுகின்றனர்? ஆன்சர் குருநானக். தேர்ட் ஆப்ஷனுங்க, முதல் குரு குருநானக்குங்க. இரண்டாவது குரு லேனாங்க. கடைசி குரு குரு கோவிந்த் சிங். சீக்கியர்களோட முதல் குரு குருநானக். தேர்ட் ஆப்ஷனுங்க. செகண்ட் ரோமன் லெட்டர் கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பெரியாழ்வாரின் தொடக்ககால பெயர் விஷ்ணு சித்தர். ஆன்சர் விஷ்ணு சித்தர். விஷ்ணு சித்தர் பெரியாழ்வாரோடைய தொடக்ககால பெயருங்க. செகண்ட் கொஸ்டின் சீக்கியர்களின் புனித நூல் குரு கிரந்த சாஹிப் ஆகும். குரு கிரந்த சாஹிப் சீக்கியர்களின் புனித நூல் ஆகும். தேர்ட் கொஸ்டின் மீராபாய் ரவிதாஸ் என்பவரின் சீடர் ஆவார். ஆன்சர் ரவிதாஸ். மீராபாய் ரவிதாஸ் என்பவரின் சீடர் ஆவார். ஃபோர்த் கொஸ்டின் ராமானுஜர் என்பவரின் தத்துவம் விசிஷ்டாத்வைதம் என அறியப்படுகிறது. ஆன்சர் ராமானுஜர். ஃபிஃப்த் கொஸ்டின் தர்பார் சாஹிப் குருத்வாரா பாகிஸ்தானின் கர்தார்பூர் என்ற இடத்தில் அமைந்துள்ளது. ஆன்சர் கர்தார்பூர். தர்பார் சாஹிப் குருத்வாரா பாகிஸ்தானின் கர்தார்பூர் என்ற இடத்தில் அமைந்துள்ளது. அடுத்ததுங்க தேர்ட் ரோமன் லெட்டர் பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன் பாகல் குரு கோவிந்த் சிங். செகண்ட் ஒன் ராம சரித மானஸ் துளசிதாசர். தேர்ட் ஒன் ஸ்ரீ வைஷ்ணவம் ராமானுஜர். ஃபோர்த் ஒன் கிரந்தவழி கபீர். ஃபிஃப்த் ஒன் சுரவார்டி அப்துல் வஹீத் அபு நஜீப். ஆன்சர் 4 3 5 1 2ங்க. அடுத்ததுங்க ஃபோர்த் ரோமன் லெட்டர். ஃபர்ஸ்ட் ஒன் சரியான இணைகளை தேர்ந்தெடுக்கவும். ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன்ங்க ஆண்டாள் திருவள்ளிபுத்தூர் அப்படிங்கிறது சரிங்க. அடுத்தது ஃபிஃப்த் ஒன் குருத்வாராக்கள் சீக்கியர்கள் என்பது சரிங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபிஃப்த் ஒன் சரிங்க. செகண்ட் ஒன் துக்காராம் வங்காளம்ங்கிறது தவறுங்க. துக்காராம் மகாராஷ்டிராங்கிறது சரிங்க. சைத்தன்ய தேவா வங்காளம் அப்படிங்கிறது சரிங்க. பிரம்மசூத்திரா என்னும் நூலை உரை எழுதியவர் ஆதிசங்கரருங்க, அதனால் அதுவும் தவறுங்க. செகண்ட் ஒன் தேர்ட் ஒன் ஃபோர்த் ஒன் தவறுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபிஃப்த் ஒன் மட்டும் சரிங்க. அடுத்தது செகண்ட் கொஸ்டின் கூற்று குரு கோவிந்த் சிங்கிற்கு பின்னர் புனித நூலான குரு கிரந்த சாஹிப் குருவாக கருதப்பட்டது. ஆமாங்க, ஆன்சர் சரி. காரணம் குரு கிரந்த சாஹிப் நூலை தொகுத்தவர் குரு கோவிந்த் சிங். ஆன்சர் தவறுங்க, குரு கோவிந்த் சிங் கிடையாதுங்க, அர்ஜுன் தேவ் என்பது சரிங்க. இவர் சீக்கியர்களோட 5வது குருங்க. அப்போ ஆன்சர் தேர்ட் ஆப்ஷனுங்க கூற்று சரி, காரணம் தவறு. அடுத்ததுங்க தேர்ட் கொஸ்டின் பொருந்தாததை கண்டுபிடி. ஆன்சர் ஆண்டாள்ங்க. பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பெரியாழ்வார் ஆண்டாள் நம்மாழ்வார். பொருந்தாதது ஆண்டாள்ங்க. அடுத்ததுங்க ஃபிஃப்த் ரோமன் லெட்டர் சரியா தவறா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ்லாமிய பண்பாடு பரவ சூபிசியம் காரணமாயிற்று. ஆன்சர் தவறுங்க. செகண்ட் கொஸ்டின் இடைக்காலத்தின் தொடக்கத்தில் நன்கறியப்பட்டிருந்த சிஸ்டி அமைப்பை சார்ந்த சூபி நிஜாமுதீன் அவுலியா என்பவர் ஆவார். ஆமாங்க, ஆன்சர் சரி. தேர்ட் கொஸ்டின் குருநானக் சீக்கியர்களின் முதல் குருவாக கருதப்படுகிறார். ஆமாங்க, இதுவும் ஆன்சர் சரி. ஃபோர்த் கொஸ்டின் கடவுளை உய்த்துணர உணர்ச்சிகரமான பக்தியும் தீவிர தியானமுமே சாத்தியம் என சூபிக்கள் நம்பினர். ஆமாங்க, ஆன்சர் சரி. ஃபிஃப்த் கொஸ்டின் அடிப்படை தமிழ் சைவ புனித நூல்கள் 12 ஆகும். ஆமாங்க, ஆன்சர் சரி. அவ்வளவுதாங்க ஃபர்ஸ்ட் லெசன் உள்ள புக் பேக் 1 மார்க் கொஸ்டின் ஆன்சர் முடிஞ்சுங்க. அடுத்து செகண்ட் லெசன் அழகு 2 தமிழ்நாட்டில் கலையும் கட்டடக்கலையும். ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் சரியான விடையை தேர்வு செய்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தென்னிந்தியாவில் உள்ள மிக பழமையான கட்டுமான கோவில் எது? ஆன்சர் கடற்கரை கோவில். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்க, கடற்கரை கோவில் தென்னிந்தியாவில் உள்ள மிக பழமையான கட்டுமான கோவிலுங்க. செகண்ட் கொஸ்டின் மாமல்லபுரத்தில் உள்ள நினைவு சின்னங்களும் கோவில்களும் யுனெஸ்கோவால் எப்போது அங்கீகரிக்கப்பட்டது? ஆன்சர் 1984. ஃபோர்த் ஆப்ஷனுங்க 1984 மாமல்லபுரத்தில் உள்ள நினைவு சின்னங்களும் கோவில்களும் யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டதுங்க.
தேர்ட் கொஸ்டின் முற்கால சோழர் கட்டடக்கலையின் சிறப்பம்சம் யாது? ஆன்சர் விமானங்கள். செகண்ட் ஆப்ஷனுங்க. விமானங்கள் முற்கால சோழர் கட்டடக்கலையின் சிறப்பம்சம் ஆகும். ஃபோர்த் கொஸ்டின் அழகிய நம்பி கோவில் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் திருக்குறுங்குடி. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்க. அழகிய நம்பி கோவில் எங்கு அமைந்துள்ளது? திருக்குறுங்குடி. ஃபிஃப்த் கொஸ்டின் வைகுண்ட பெருமாள் கோவிலை கட்டியவர் யார்? ஆன்சர் இரண்டாம் நந்திவர்மன். இதில் எல்லாமே ஆன்சர் தப்பாக கொடுத்துருக்காங்க. இரண்டாம் நந்திவர்மன் வைகுண்ட பெருமாள் கோவிலை கட்டியவர். செகண்ட் ரோமன் லெட்டர் கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பல்லவ அரசர் மகேந்திரவர்மனால் முதலாய் கட்டப்பட்ட குடைவரை கோவில் மண்டகப்பட்டு என்ற இடத்தில் உள்ளது. ஆன்சர் மண்டகப்பட்டு. பல்லவ அரசர் மகேந்திரவர்மனால் முதலாய் கட்டப்பட்ட குடைவரை கோவில் மண்டகப்பட்டு என்ற இடத்தில் உள்ளது. செகண்ட் கொஸ்டின் முற்கால சோழர் கட்டடக்கலை செம்பியன் மகாதேவி பாணியை பின்பற்றியது. ஆன்சர் செம்பியன் மகாதேவி. முற்கால சோழர் கட்டடக்கலை செம்பியன் மகாதேவி பாணியை பின்பற்றியது. தேர்ட் கொஸ்டின் மதுரை மீனாட்சியம்மன் கோவில் உள்ள மிகவும் புகழ்பெற்ற மண்டபம் புது மண்டபம் ஆகும். ஆன்சர் புது மண்டபம். மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் உள்ள மிகவும் புகழ்பெற்ற மண்டபம் புது மண்டபம் ஆகும். ஃபோர்த் கொஸ்டின் பிற்கால சோழர் காலம் பொலிவு மிக்க கோபுரங்கள் பெயர் பெற்றது. ஆன்சர் கோபுரங்கள். பிற்கால சோழர் காலம் பொலிவுமிக்க கோபுரங்களுக்கு பெயர் பெற்றது. ஃபிஃப்த் கொஸ்டின் விஜயநகர கால கட்டடக்கலையின் தனித்துவ அடையாளம் மண்டபங்கள் ஆகும். ஆன்சர் மண்டபங்கள். விஜயநகர கால கட்டடக்கலையின் தனித்துவ அடையாளம் மண்டபங்கள் ஆகும். அடுத்ததுங்க தேர்ட் ரோமன் லெட்டர் பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன் 7 கோவில்கள் கடற்கரை கோவில். செகண்ட் ஒன் ரதி மண்டபம் திருக்குறுங்குடி. செகண்ட் ஒன் ரதி மண்டபம் திருக்குறுங்குடி. தேர்ட் ஒன் ஐராதீஸ்வரர் கோவில் தாராசுரம். ஃபோர்த் ஒன் ஆதிநாதர் கோவில் ஆழ்வார் திருநகரி. ஃபிஃப்த் ஒன் புது மண்டபம் மதுரை. ஆன்சர் 5, 3, 2, 1, 4ங்க. அடுத்ததுங்க ஃபோர்த் ரோமன் லெட்டர் தவறான இணையை காண்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் கூடலழகர் கோவில் ஆழ்வார் திருநகரி என்பது தவறுங்க. கூடலழகர் கோவில் மதுரையில் இருக்குங்க. அதனால தவறான ஒன்று செகண்ட் ஆப்ஷனுங்க. கிருஷ்ணாபுரம் கோவில் திருநெல்வேலி என்பது சரிங்க. சேதுபதிகள் மதுரை நாயக்க சிற்றரசர்கள் என்பது சரிங்க. ஃபோர்த் ஒன் ஜலகண்டேஸ்வரர் கோவில் வேலூர் என்பது சரிங்க. தவறான ஒன்று செகண்ட் ஆப்ஷனுங்க. செகண்ட் கொஸ்டின் கூற்று ராமேஸ்வரம் கோவிலின் சிறப்புமிக்க பிரகாரங்கள் நம் கவனத்தை ஈர்ப்பதாய் அமைந்துள்ளது. ஆமாங்க, ஆன்சர் சரி. காரணம் உலகிலேயே மிக நீளமான கோவில் பிரகாரங்களை இக்கோவில் கொண்டுள்ளது. ஆமாங்க, ஆன்சர் இதுவும் சரி. அப்போ ஆன்சர் செகண்ட் ஆப்ஷனுங்க. காரணம் கூற்றை விளக்குகின்றது. அடுத்ததுங்க தேர்ட் கொஸ்டின் பொருந்தாததை கண்டுபிடி. திருவில்லிபுத்தூர் அழகர் கோவில் ஸ்ரீரங்கம் காஞ்சிபுரம் திருவண்ணாமலை. ஆன்சர் ஸ்ரீரங்கம். பொருந்தாதது ஸ்ரீரங்கம். ஃபோர்த் கொஸ்டின் பின்வரும் காலத்திற்கு பெயரிடுக. கிபி 600 முதல் 850 வரை பல்லவர் காலங்க. கிபி 850 முதல் 1100 வரை முற்கால சோழர் காலங்க. கிபி 1100 முதல் 1350 வரை பிற்கால சோழர் காலங்க. கிபி 1350 முதல் 1600 வரை விஜயநகர அல்லது நாயக்கர் காலங்க. அடுத்தது ஃபிஃப்த் கொஸ்டின் சரியான வாக்கியங்களை கண்டுபிடி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மிக பெரும் கருங்கல் பாறையின் மீது புடைச்சிற்பமாக அர்ச்சுனன் தவமிருக்கும் காட்சி செதுக்கப்பட்டுள்ளது. ஆமாங்க, ஆன்சர் சரி. செகண்ட் கொஸ்டின் பல்லவர் கால கட்டடக்கலையின் பாணியில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அமைந்துள்ளது. ஆன்சர் தவறுங்க. பல்லவர் கிடையாதுங்க. பாண்டியர் கால கட்டடக்கலையின் பாணியில் தாங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அமைந்துள்ளதுங்க. தேர்ட் கொஸ்டின் பிள்ளையார் பட்டியலுள்ள குகை கோவில் பிற்கால பாண்டியரின் பங்களிப்பாகும். ஆமாங்க, ஆன்சர் சரி. ஃபோர்த் கொஸ்டின் மதுரை நாயக்க அரசின் சிற்றரசர்களான சேதுபதிகள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சிறந்த பங்களிப்பை செய்துள்ளனர். ஆன்சர் தவறுங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கிடையாதுங்க. ராமேஸ்வரத்தில் உள்ள ராமநாத சுவாமி கோயிலுக்கு தாங்க மதுரை நாயக்க அரசின் சிற்றரசர்களான சேதுபதிகள் அந்த கோயிலுக்கு சிறந்த பங்களிப்பை செய்துள்ளனருங்க. அடுத்து ஃபிஃப்த் ரோமன் லெட்டர் சரியா தவறா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ராஜசிம்மன் காஞ்சி கைலாசநாதர் கோவிலை கட்டினார். ஆமாங்க, ஆன்சர் சரி. செகண்ட் கொஸ்டின் முற்கால பாண்டியர் பிற்கால சோழரின் சமகாலத்தவர் ஆவார். ஆன்சர் தவறுங்க. முற்கால பாண்டியர் முற்கால சோழர் காலத்தவர் என்பதுதாங்க சரி. தேர்ட் கொஸ்டின் பாண்டிய கட்டடக்கலையின் சிறப்பம்சமாய் திகழ்வது குடைவரை மற்றும் கட்டுமான கோவில்கள் ஆகும். ஆமாங்க, ஆன்சர் சரி. ஃபோர்த் கொஸ்டின் பிரகதீஸ்வரர் கோவில் ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டது. ஆமாங்க, ஆன்சர் சரி. கங்கை கொண்ட சோழபுரத்தில் பிரகதீஸ்வரர் கோவிலை கட்டுவர் ராஜேந்திர சோழனுங்க. ஆனால் தஞ்சாவூரில் பிரகதீஸ்வரர் கோவிலை கட்டுறது ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டதுங்க. அதனால ஆன்சர் சரிங்க.
ஃபிஃப்த் கொஸ்டின் தாதாபுரம் கோவிலில் விஜயநகர மற்றும் நாயக்கர் கால ஓவியங்களை காண முடியும். ஆன்சர் தவறுங்க. விஜயநகர மற்றும் நாயக்கர் கால ஓவியங்களை காண முடியாது என்பது தாங்க சரி. அதனால் ஃபிஃப்த் கொஸ்டின் தவறுங்க. அவ்வளவுதாங்க. செகண்ட் லெசனில் உள்ள புக் பேக் 1 மார்க் கொஸ்டின் ஆன்சர் முடிஞ்சுங்க. அடுத்து தேர்ட் லெசன் அலகு 3 தமிழகத்தில் சமணம் பௌத்தம் ஆசீவக தத்துவங்கள். ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் சரியான விடையை தேர்வு செய்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சமண பேரவை முதலில் எங்கு கூடி தங்களின் சமய போதனைகளையும் ஒழுக்க விதிகளையும் துவக்க முற்பட்டனர். ஆன்சர் பாடலிபுத்திரம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்க. பாடலிபுத்திரத்தில் சமண பேரவை கூடி தங்களுடைய போதனைகளையும் ஒழுக்க விதிகளையும் துவக்க முற்பட்டனர். செகண்ட் கொஸ்டின் ஆகம சூத்திரங்கள் எம்மொழியில் எழுதப்பட்டன. ஆன்சர் அர்த்த மகதி பிராகிருதம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்க. அர்த்த மகதி பிராகிருதம் என்ற மொழியில் ஆகம சூத்திரங்கள் எழுதப்பட்டன. தேர்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் எது களப்பிரர்களால் ஆதரிக்கப்பட்டது. ஆன்சர் சமண மதம். செகண்ட் ஆப்ஷனுங்க. சமண மதம் களப்பிரர்களால் ஆதரிக்கப்பட்டது. ஃபோர்த் கொஸ்டின் தலையணை பகுதி செதுக்கப்படாமல் உள்ள கற்படுக்கைகளை எங்கு காணலாம். ஆன்சர் வேலூர். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்க. வேலூரில் உள்ள தலையணை பகுதி செதுக்கப்படாமல் உள்ள கற்படுக்கைகளை காணலாம். ஃபிஃப்த் கொஸ்டின் கழுகுமலை குடைவரை கோவில் யாரால் கட்டப்பட்டதாக கருதப்படுகிறது. ஆன்சர் பராந்தக நெடுஞ்சடையன். செகண்ட் ஆப்ஷனுங்க. கழுகுமலை குடைவரை கோவில் பராந்தக நெடுஞ்சடையனால் கட்டப்பட்டதாக கருதப்படுகிறது. செகண்ட் ரோமன் லெட்டர் கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டில் உள்ள சமணச் சிலைகளில் மிக உயரமாக கருதப்படும் சிலை டேஸ். ஆன்சர் நேமிநாதர். நேமிநாதர் சிலை தமிழ்நாட்டில் உள்ள சமணச் சிலைகளில் மிக உயரமாக கருதப்படும் சிலைங்க. செகண்ட் கொஸ்டின் புத்த சரிதத்தை எழுதியவர் யார். ஆன்சர் அஸ்வகோசர். அஸ்வகோசர் புத்த சரிதத்தை எழுதியவருங்க. தேர்ட் கொஸ்டின் கிபி 7ஆம் நூற்றாண்டில் சீன பயணி யுவாங்ஸ்வாங் பல்லவ நாட்டிற்கு வந்திருந்தார். சீன பயணி யுவாங்ஸ்வாங் பல்லவ நாட்டிற்கு கிபி 7ஆம் நூற்றாண்டில் வந்தாருங்க. ஃபோர்த் கொஸ்டின் பௌத்தம் சரிவை சந்தித்து கொண்டிருக்கும் சமயம் என மத்த விலாச பிரகாசனம் எடுத்துரைக்கின்றது. ஆன்சர் மத்த விலாச பிரகாசனம். மத்த விலாச பிரகாசனம் என்ற நூலை எழுதியவர் மகேந்திரவர்மனுங்க. மகேந்திரவர்மனின் மத்த விலாச பிரகாசனம் பௌத்தம் சரிவை சந்தித்து கொண்டிருக்கும் சமயம் என எடுத்துரைக்கின்றது. ஃபிஃப்த் கொஸ்டின் மௌரிய பேரரசர் அசோகரும் அவருடைய பேரன் தசரதாவும் ஆசீவர்களை ஆதரித்தனர். ஆன்சர் ஆசீவர்களை. மௌரிய பேரரசர் அசோகரும் அவருடைய பேரன் தசரதாவும் ஆசீவர்களை ஆதரித்தனர். அடுத்ததுங்க தேர்ட் ரோமன் லெட்டர் பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன் கல்பசூத்ரா பத்ரபாகு. செகண்ட் ஒன் சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவர். தேர்ட் ஒன் நேமிநாதர் 22வது தீர்த்தங்கரர். ஃபோர்த் ஒன் மிலிந்த பன்ஹா நாகசேனர். ஃபிஃப்த் ஒன் கீழக்குயில்குடி மதுரை. ஆன்சர் 25413ங்க. அடுத்து ஃபோர்த் ரோமன் லெட்டர் கீழ் காண்பவற்றுக்கு விடையளி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பொருந்தாததை காண்க. ஆன்சர் நாகப்பட்டினம். திருப்பருத்தி குன்றம் கீழக்குயில்குடி கழுகுமலை நாகப்பட்டினம் சித்தன்னவாசல். பொருந்தாதது நாகப்பட்டினம். செகண்ட் கொஸ்டின் கூற்று பழைய மதங்களின் குருமார்களிடமிருந்து தான் கற்றுக்கொள்வதற்கு எதுவுமில்லை என கௌதமர் தெரிந்து கொண்டார். ஆமாங்க. ஆன்சர் சரி. காரணம் துறவு வாழ்க்கையை மேற்கொள்வதே முக்தி அடைவதற்கான ஒரே வழி என மதங்கள் அறிவித்தன. ஆமாங்க. ஆன்சர் இதுவும் சரி. அப்போ ஆன்சர் கூற்று சரி. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்க. தேர்ட் கொஸ்டின் சரியான கூற்றுக்களை காண்க. ஃபர்ஸ்ட் ஒன் கிமு 6ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் வெவ்வேறான 62 தத்துவ சமய பள்ளிகள் செழிப்புற்று இருந்தன. ஆமாங்க. ஆன்சர் சரி. செகண்ட் ஒன் பள்ளி என்பது புத்த மதத்தாரின் கல்வி மையம் ஆகும். ஆன்சர் தவறுங்க. புத்த மதம் கிடையாதுங்க. சமண மதத்தாரின் கல்வி என்பதே சரியானதுங்க. தேர்ட் ஒன் அரசர்கள் அளித்த ஆதரவினால் இஸ்லாமிய ஆட்சிக்கு முந்தைய இந்தியா பல விகாரைகளை கொண்ட நாடாக விளங்கியது. ஆமாங்க. ஆன்சர் சரி. ஃபோர்த் ஒன் ஆசீவகம் 15ஆம் நூற்றாண்டு வரை தொடர்ந்து செயல்பட்டது. ஆன்சர் தவறுங்க. 15 கிடையாதுங்க. 14ஆம் நூற்றாண்டு வரை செயல்பட்டது என்பது தாங்க சரி. அப்போ ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்க. 1 மற்றும் 3 சரி. செகண்ட் ஒன் ஃபோர்த் ஒன் தவறுங்க. ஃபோர்த் கொஸ்டின் தவறான இணையை காண்க. ஆன்சர் பார்சவநாதர் 22வது தீர்த்தங்கரர். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தவறுங்க. பார்சவநாதர் 1வது தீர்த்தங்கரங்க. 22வது தீர்த்தங்கரர் நேமிநாதருங்க. அதனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தவறான இணைங்க. அடுத்து ஃபிஃப்த் ரோமன் லெட்டர் சரியா தவறா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 12வது ஆகம சூத்திரம் தொலைந்து போனதாக கருதப்படுகிறது. ஆமாங்க. ஆன்சர் சரி. செகண்ட் கொஸ்டின் வரலாறு முழுவதிலும் ஆசீவகர்கள் அனைத்து இடங்களிலும் அடக்குமுறையை சந்திக்க நேர்ந்தது. ஆமாங்க. ஆன்சர் சரி. தேர்ட் கொஸ்டின் சமய நிறுவனங்களில் சமூக சமய வேறுபாடுகளின்றி அனைவருக்கும் கல்வி கற்பிக்கப்பட்டது. ஆமாங்க. ஆன்சர் இதுவும் சரி.
4th கொஸ்டின் நாலந்தா, தட்சசீலம், விக்ரமசீலா ஆகியன மிகச்சிறந்த புனித தலங்களாயின. ஆன்சர் தவறுங்க. புனித தலங்கள் கிடையாதுங்க, அதெல்லாம் கல்வி நிலையங்கள்ங்க. அதனால 4th கொஸ்டின் தவறுங்க. 5th கொஸ்டின் சோழர் காலம் முதலாகவே பௌத்தம், சைவ, வைணவ சமயங்களின் சவால்களை எதிர்கொண்டது. ஆன்சர் தவறுங்க. சோழர் காலம் கிடையாதுங்க, பக்தி இயக்கம் காலம் அப்படிங்கிறதாங்க சரி. பக்தி இயக்கம் காலம் முதல் பௌத்தம், சைவ, வைணவ சமயங்களின் சவால்களை எதிர்கொண்டது என்பதாங்க சரி. அவ்வளவுதாங்க. ஹிஸ்ட்ரி 3 லெசன் உள்ள புக் பேக் 1 மார்க் கொஸ்டின் ஆன்சர் முடிஞ்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.